வணக்கம் என் தமிழ் உறவுகளே. ஒரு சில சில பேர் பேசுகிறது நானும் இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க திங்கிங் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் புதுசாக யாராவது வந்தால் தான் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இது என் மனசில் உள்ளது ஒன்று. நான் பேசுகிறது நான் அனுபவத்தில் நிறையா பார்த்துட்டேன். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வர்றது அவருடைய சுயநலத்துக்காக, அவர் சம்பாதிக்கிறதுக்காக வரல. அவர் வர்றது மக்களுக்கு ஏதாவது அவரால் முடிஞ்ச அளவு உதவி செய்ய நினச்சிட்டு வராரு. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியம். நீங்கள் முன்னாடி இதே மாதிரி தான் விஜயகாந்தை எல்லாரும் என்னென்னமோ பேசி என்னென்னமோ பண்ணி அவரையும் ஒரு நடமாடாத பணமாக்கி அவரையும் சாகடிச்சுங்க. இந்த மீடியா தான் ரொம்ப பண்ணது. அதுபோல் தான் இந்த நாட்டை ஏதோ கெடுக்கிறதுக்கு, தமிழ்நாட்டை கெடுக்கிறதுக்கு சில தற்குறிகள் நிறையா பேர் இருக்காங்க. அது எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க சுயநல வாழ்க்கைக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருந்தால் போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறது மனிதாமியம் மனசே இல்லாத மனிதர்கள் அவர்கள்லாம். அந்த மாதிரி தற்குறிகள்லாம் சத்தியம் சொல்கிற உருப்பட வாய்ப்பே கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பல இடம் போயிட்டு வந்தால் தான் தெரியும். நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது மனுஷனே கிடையாது. அவன்லாம் சத்தியமாக வாழ தகுதி இல்லாத மனுஷங்களாம். இந்த பூமியில் வாழவே வேணாம். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? வெளிநாட்டில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இந்த வலியும் வேதனையை ஒவ்வொருத்தர் அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த தமிழ்நாடு கொஞ்சமாவது மாற்றம் அடையணும். நானும் ஒவ்வொரு நாளும் என் மனசில் ஒரு உணர்வோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் யாருக்குமே இது தெரியாது. விஜய் வரணும்னு அவசியம் கிடையாது. 200 கோடி 300 கோடி சம்பளங்கிறது அரசியல் வரணும்னு அவசியம் கடுகளவு கிடையாது. அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு இங்கே வரணும்னு யாருக்கும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் யோசிங்க. நீங்களாம் அவர் அவர் சம்பாத்தியத்துக்கு இங்கே வரணும், மக்களுக்கு செய்யணும். அவருக்கு கடுகளவு இஷ்டமே கிடையாது. எதுக்கு செய்யணும்? அவர் யோசிக்கணும். கோடிக்கணக்கில் ஒருத்தன் சம்பளம் வாங்குறவன் எதுக்கு அரசியலுக்குள்ளே வரணும்னுட்டு. இதே மாதிரி தான் விஜயகாந்தையும் பண்ணீங்க. தயவு செஞ்சு யோசித்து ஓட்டு போடுங்க ஒருத்தங்களும். இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு சில பேர் பேசுறதுலாம் எனக்கு சத்தியமாக அவங்க அறிவு இருந்து பேசுகிறாங்களா இல்லை அறிவு இல்லாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் வசதியாக இருக்கேன், எனக்கு எல்லாமே இருக்குது. ஒரு சில பேர் அவங்களுக்குலாம் சொன்னால் புரியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். முதல்ல நான் இப்போ போகிற ஒரு வீடியோவை நல்லா பாருங்கள். தயவு செஞ்சு யோசிங்க. எல்லோரும் யோசித்து புது மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலை. நீங்கள் அதோட நாசமாக போய் நீங்களாம் ஒவ்வொருத்தங்களும் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் போய் பாருங்கள். என்ன நடந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களா? யாராவது எவ்வளோ பேர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? முதல்ல எவ்வளோ கொள்ளை அடிக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியாது. ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும். அப்போ யோசிங்க. பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தங்களும் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் போட்டுட்டு பொய்யா சொல்லி எவ்வளோ பணத்தை ஏமாற்றி வாங்கி எவ்வளோ பேர் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? இது தெரியாமல் நீங்கள் அரசியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தங்களும் இந்த மனுஷன் அழியணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எவனுமே மனுஷன் கிடையாது. இங்கே வாழ்கிறவன் சுயநலவாதிங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறது. கடவுளை எப்படா இந்த பூமியை மொத்தமாக அழிச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். ஏன்னா மனுஷங்களே கிடையாது இந்த உலகத்தில். பாவம் செய்கிற மனுஷங்களாக இருக்கீங்க நீங்களாம். உண்மையை சொன்னால் அதுதான். நான் அதுக்காண்டி தான் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் புது மாற்றத்தை கொண்டு வாங்க. கல்வியிலையும் மருத்துவத்துலேயும் ஒரு நாடு நல்லா இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இது ரெண்டுலேயுமே நம்ம உருப்படாமல் இருக்கிறோம். நம்ம சுயநலத்துக்காக நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. நீங்கள் புது மாற்றத்தை கொண்டு வரணும். புது மாற்றத்தை கொண்டு வரலை, என்னைய மாதிரி நிறையா பேர் கஷ்டப்படுறவங்க இங்கே இருக்காங்க. வெளிநாட்டில் தான் பொண்டாட்டியை பிள்ளையை விட்டுட்டு சொந்தம் பந்தம் இன்பம் நஷ்டம் கஷ்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்கிறாங்க ஒவ்வொருத்தனும். அவன் வாழ்க்கை அவனுக்கு தான் தெரியும். அவன் வாழ்க்கை மாறணும் கொஞ்சமாவது நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள்லாம் அரசியலில் பணத்தை வாங்கிக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுங்க எல்லோரும். தயவு செஞ்சு புது மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலை, 7 ஜெம் எடுத்தாலும் நம்மளால முடியாது. என்னைய மாதிரியா நிறையா பேர் கஷ்டப்படும் இந்த பூமியில். பார்த்துக்குங்க. இதுதான் நான் என்னத்தை சொல்கிறேன்னு புரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தனும் ஓட்டு வாக்களிங்க. உங்களுக்காகவும் உங்கள் குழந்தையும் பின்னாடி பாருங்கள். நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்கள் குழந்தைய பாருங்கள், அவங்க குழந்தை சந்ததியை பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீடியோவும்
பேசுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரல, இந்த தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பார்த்துக்குங்க, பார்த்துக்குங்க என் தமிழ் உறவுகளே. நான் சொல்கிறது இதுதான். நான் தமிழ் இனத்தில் பிறந்து வந்தேன். நான் அந்த தமிழ் மக்கள் மேல் ரொம்ப பட்டு வச்சேன். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கணும். இந்த வாக்கு சும்மா கிடையாது. இந்த வாக்களிப்பு மாற்றத்தை கொண்டு வரலை, நம்ம யாருமே இங்கெல்லாம் பார்த்தா தான் தெரியும் அந்த வேதனையும் வலியும். யாருன்ற ஒருத்தன் குடும்பம் அழிஞ்சு போய் நாசமாக போய் எவ்வளோ பேர் வாழ்க்கை சின்ன பண்ணாமல் போகுதுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இங்கே கிடக்கிற முக்காசு பேர் தன் குடும்பத்துக்காக கிடக்குறான். ஆனால் இது மாதிரி பல பேர் கஷ்டம் ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளோ வேதனைகள் அணிஞ்சிட்டு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன பிள்ளைகளோட விட மாட்டேங்கிறாங்க, கற்பழிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காமவெறி பிடிச்சி அடைகிறாங்க. அவங்களாம் மனுஷனா இல்லை மாடு வகையை மிருக வகையை சேர்ந்தவங்களாம் தெரியல எனக்கு. இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இந்த ஆட்சி மாறினா தான் ஒழிக்க முடியுமே தவிர இல்லைன்னா முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முடியாது. பார்த்துக்குங்க என் தமிழ் உறவுகளே. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யானு நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு ஓட்ட வாக்களிங்க.